வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் உயிர் எழுத்துக்களை பற்றி படிக்கப் போகிறோம். உயிர் எழுத்துகள் என்பது என்ன? உயிர் எழுத்துகள் தமிழ் மொழியில் மொத்தம் 12 எழுத்துகள் உள்ளன. வாங்க பார்ப்போம். முதலில் அ. அ. ஆ என்ற எழுத்துக்கு அம்மா என்ற சொல் உண்டு. அம்மா என்ற சொல் உண்டு. அடுத்து ஆ. ஆ என்ற எழுத்துக்கு ஆடு என்ற சொல்லுண்டு. ஆடு என்ற சொல்லுண்டு. அடுத்து இ. இ என்ற எழுத்துக்கு இலை என்ற சொல்லுண்டு. இலை என்ற சொல்லுண்டு. அடுத்து ஈ. ஈ என்ற எழுத்துக்கு ஈ என்ற சொல்லுண்டு. ஈ என்ற சொல்லுண்டு. அடுத்து உ என்ற சொல்லுக்கு உ என்ற சொல்லுக்கு உளி என்ற சொல்லுண்டு. உளி என்ற சொல்லுண்டு. அடுத்து ஊ என்ற சொல்லுக்கு ஊ என்ற சொல்லுக்கு ஊதல் என்ற சொல்லுண்டு. ஊதல் என்ற சொல்லுண்டு. அடுத்து ஏ என்ற சொல்லுக்கு ஏ என்ற சொல்லுக்கு எருமை என்று சொல்லுண்டு. எருமை என்று சொல்லுண்டு. அடுத்து ஏ என்ற சொல்லுக்கு ஏ என்ற சொல்லுக்கு ஏணி என்ற சொல்லுண்டு. ஏணி என்ற சொல்லுண்டு. அடுத்து ஐ என்ற சொல்லுக்கு ஐ என்ற சொல்லுக்கு ஐயை என்று சொல்லுண்டு. ஐயை என்று சொல்லுண்டு. அடுத்து ஓ என்ற சொல்லுக்கு ஓ என்ற சொல்லுக்கு ஒன்று என்று சொல்லுண்டு. ஒன்று என்று சொல்லுண்டு. அடுத்து ஓ என்ற சொல்லுக்கு ஓ என்ற சொல்லுக்கு ஓநாய் என்ற சொல்லுண்டு. ஓநாய் என்ற சொல்லுண்டு. அடுத்து ஔ. ஔ என்ற சொல்லுக்கு ஔவை என்று சொல்லுண்டு. ஔவை என்று சொல்லுண்டு. சரி மாணவர்களே, இன்று நாம் முக்கியமான 12 உயிரெழுத்துக்களை கண்டோம். மீண்டும் ஒரு முறை நாம் மீள்பார்வை செய்வோம். வாருங்கள். உயிரெழுத்துகள் மொத்தம் எத்தனை ஆசிரியர் உங்களிடம் சொன்னேன்? சரி, என்ன சொன்னேன்? 12. 12. முதலில் சொல்லுங்கள் அ. இரண்டாவது ஆ. மூன்றாவது இ. நான்காவது ஈ. ஐந்தாவது உ. ஆறாவது ஊ. ஏழாவது ஏ. எட்டாவது ஏ. ஒன்பதாவது ஐ. பத்தாவது ஓ. ஓ. 11வது ஓ. 12வது ஔ. சரி மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை சுயமாக சொல்லுங்கள். அ. ஆ. இ. ஈ. உ. ஊ. எ. ஏ. ஐ. ஓ. ஓ. ஔ. சரி மாணவர்களே, மிகவும் அருமையாக சொன்னீர்கள். என்னுடைய இந்த காணொளி பயிற்சிகள் யாவும் உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய காணொளி அதாவது யூடியூப் வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் இன்னும் நிறைய இந்த பாடத்தினையொட்டி அப்லோட் செய்வேன், அதாவது பதிவிறக்கம் செய்வேன். நன்றி மாணவர்களே. நன்றி ஆசிரியர்.